ஓம் நம சிவாய குருவல்க குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிரிந்த நபரை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த எந்திர பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவனை என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க, இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான இதில் இருக்காங்க. நாங்களும் என்னென்னமோ பூஜைகள் செஞ்சு பார்த்துட்டோம் சாமி, ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே வரமாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறையாக எளிமையாக செய்யக்கூடிய முறையாக இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூஜை முறைகள் செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எளிமையானது. ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அபரிவிதமானதுன்னு சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைனா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, 2 பனை ஓலை வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரித்து வச்சுக்கணும். சரிங்களா? பனை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய பனை ஓலை ஒரு 2 துண்டு, சரிங்களா? ஒரு அடிக்கு இருக்கிற மாதிரி 2 ஓலையை வந்துட்டு நீங்கள் முறையாக எடுத்து அதை வந்து நல்லா வந்து சுத்தி பண்ணி வச்சுக்கணும். சுத்தி பண்ணிங்கிறது என்னென்னா, அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி 2 செவ்வல நீர், அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மரத்துலேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கு. இந்த எந்திரத்தை வந்து 2 ஓலைகளையும் நீங்கள் வரைஞ்சி சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர், சரிங்களா? ஒன்றில் வந்து ஆணோட பேருமே, அதாவது இன்னார் மகன் இன்னார், அதே மாதிரி இன்னொன்றில் வந்து இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து குறிப்பிட்டு அதை வந்து நல்லா சுருட்டி அதில் வந்து பச்சை நிற பட்டு நூல் வச்சு நல்லா சுற்றி ஒவ்வொன்றிலையும் அதாவது வந்து செவ்வல நீர் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, ஒவ்வொரு செவ்வல நீர்லையும் ஒன்று பொருளுக்குள்ளே போட்டுட்டு ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலை வாழையில் வச்சு அதற்கு மேலே வந்து இந்த 2 செவ்வல நீரை வச்சுட்டு முறை அதற்கு உண்டான தூப தெய்வங்கள் படையிலெல்லாம் கொடுத்துட்டு பச்சரிசி மாவுனால் செய்யப்பட்ட விளக்கில் வந்து தீபம் ஏற்றிட்டு முறையாக அதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். சரிங்களா? இப்போ கிரக நேரத்தில் பண்ண மாதிரி இருந்தால் கிரக நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திர உச்சாடனம் கொடுக்கலாம். இதே நீங்கள் வந்து அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் செய்து முறையாக ஒரு விண்பூசணிக்கான சுற்றி உடச்சி போட்டுட்டு அந்த 2 செவ்வல நீரையும் நீங்கள் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண கேட்டிங்கன்னா, இப்போ பிரிஞ்சு போன நபர் இப்போ ஆணாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உத்தரபூமியிலையோ இல்லை முச்சந்தியிலோ ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே 5 விதமான வாசனை திறமைகளும் 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்துட்டு இப்போ ஆண் பிரிஞ்சு போயிருக்காங்கன்னா இந்த பெண் பெயர் வந்து எழுதப்பட்ட அந்த செவ்வல நீரை கொண்டுட்டு போய் அதுக்கு வச்சிடணும். ஆணுடைய செவ்வல நீரை வந்துட்டு நீங்கள் இருக்கிற எல்லையில், சரிங்களா, அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி நீங்கள் வச்சுக்கணும். சரிங்களா? மாற்றி நீங்கள் வச்சுட்டு முறையாக அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்ன ஒரு பாடல் மாதிரி கொடுத்துட்டு இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து என்னை தேடி வந்துடணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பிரிஞ்சு போன நபரை வந்து எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் அவங்களாம் வெகு விரைவில் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்கன்னு சொல்லி சித்தங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.